ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அமிர்தம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு vlog பார்க்க போகிறோங்க. நாம் இப்போது இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுக்கில் இருக்கோம். இங்கே இருக்கிற ஒரு சிறிய கிராமத்தில் தான் ஒரு பழமையான கோயில் இருக்குது. இந்த கோயில் பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிடுறேன். இப்போது நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பெரிய மனுஷங்கன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் வசதி படைச்சவங்க மாதிரி. அவங்க இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்க பெரிய மனுஷங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வாழ்வாங்க, அவங்க கடமையை செய்வாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்கள தவிர வேறு யாருக்கும் அவங்கள தெரியறதில்ல. அந்த மாதிரி தாங்க இந்த கோயிலும். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய கோயில்கள்லாம் எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்டாக. அது டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இருக்குது. ஆனால் இந்த சின்ன சின்ன ஊரில் இருக்கிற கோயிலுங்க, இந்த கோட்டைங்க இதெல்லாம் யாருக்குமே தெரியறதில்ல. நான் சொல்கிறது இந்த கோயில் இல்லைங்க, அது இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இந்த கோயில் இருக்கிற ஊர் பார்த்திங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜா ராணிங்க வாழ்ந்த இடம்னு கூட சொல்கிறாங்க. ஓகேங்க, நம்ம கோயில் கிட்டக்கு வந்துட்டோம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் அமிர்தம் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த ஆலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாம் ஒரு சின்ன பிரிட்ஜுக்கு மேலே போயிட்டு இருக்கோம். இந்த ஓடையில் பார்த்திங்கன்னா மழை காலத்தில் தண்ணி எப்பயுமே போயிட்டு இருக்கும். இப்போ கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிமெண்ட் காம்பவுண்டோ இல்லை இரும்பு வேலியோ யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கிழுவை மரத்தில் தான் காம்பவுண்ட் போடுவாங்க. இது ரொம்ப நேச்சுரல். அதுக்கப்புறம் ரொம்ப மரம் வளர்த்ததுக்கும் சமமாக போயிடும். இப்போ நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. இதாங்க மகாதேவப்பட்டினம். இந்த சுவருக்கு பின்னாடி தாங்க கோயில் இருக்கு. இந்த இப்போது இதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸ். பார்த்தீங்கன்னா நாமம் போட்டிருக்கு, அதனால் நீங்களே டிக்ளேர் பண்ணிக்கலாம். இது பெருமாள் கோயில் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற கோயில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் கொடுத்துருக்கு. இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா அதுவும் முன்னாடியே கட்டப்பட்ட ஒரு கோயில் மண்டபம் தான், இந்த சின்ன மண்டபம். இப்போ உள்ளார பார்த்துடலாம். உள்ளார வந்தாச்சு. இங்கே சுற்றி தூண்கள் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடில் 2 கோயில் சின்ன மண்டபம் இருக்குது. மெயினில் கருவறை கோயில் இருக்குது. இப்போ பட்டுக்கோட்டை சைடு மன்னார்குடி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறதும் தென்னந்தோப்புக்கு நடுவில் தான். பராமரிப்பே இல்லாத ஒரு கோயில் தாங்க இது. ஆனால் இங்கே பூஜைகள்லாம் ரெகுலராக நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த கோயில் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கோயில்னு இந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க. சிவராத்திரி அப்புறம் பௌர்ணமி பூஜை எல்லாமே ரெகுலராக நடக்குது. ஆனால் பராமரிப்பு மட்டும் அந்தளவுக்கு இல்லை. இப்போ எதிர்த்தாப்புல ஒரு மண்டபம் தெரியுது இல்லையா, அதில் கடவுள் என்ன கடவுள் இருக்காருன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப பாழடைஞ்சு போய் கிடக்கு. வழியும் பாதையும் சரியாக தெரியல. சுற்றி ஒரே தென்னை மரமாக இருக்குது. இந்த தூண்கள்லாம் பார்த்தாலே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். தஞ்சாவூர் கோயில்லையும் தூண்கள்லாம் சுற்றி இந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு பின்பக்கமும் காட்டுறேன். பின்பக்கம் அந்த அளவுக்கு நம்ம போக முடியாது, ஏன்னா ரொம்ப ஒரு காடு மாதிரி கிடக்கு. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னும் பல வருஷம் இந்த கோயிலெலாம் நம்ம பாதுகாக்கலாம். இந்த தூண்கள் பக்கத்தில் கூட போக முடியலங்க, ஏன்னா நீங்களே பார்க்குறீங்கல்ல ஒரே செடியாக படர்ந்து கிடக்கு. இதுக்கு மேலேயும் போக முடியாது, பேக் சைட்லாம் போக முடியாது, ஃபுல்லாக செடிங்களாக கிடக்கு. நான் இந்த டெம்பிள் vlog போட்டதுக்கான காரணமே இந்த பழமையான கோயில் எல்லாருக்கும் தெரியணும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் தெரியணும். இந்த கோயிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஸ்டெப் எடுக்கணுன்றதுக்காக தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயில் பற்றின வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
இப்போ இந்த கருவறைக்குள்ளாரையும் என்ன கடவுள் இருக்குதுன்றது தெரியல. ரொம்ப இருட்டாக இருக்குது. ஃபுல்லாக ஒரே செடியாக முளைச்சி கிடக்கு. பாதையும் சரியாக இல்லை பாருங்க. இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற மண்டபமும் இதே தாங்க, இதே கண்டிஷன் தான். ரொம்ப இருட்டாக தான் இருக்குது. பாதையும் சரியாக இல்லை கிட்டக்கு போய் பார்க்குற மாதிரி. இதுதாங்க கோயிலுக்குள்ளார போகிற கருவறை. இப்போது கருவறைக்குள்ளாரையே போக முடியலைங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் நின்றுட்டு இருக்காரு. அது ரொம்ப ஸ்மெல் அடித்ததுனால அந்த சைடு போகவே முடியல. இது ரைட் சைடில் இருக்கிற பாதாள சுரங்கம். இதுவும் ஓப்பன்லேயே தான் இருக்குது. சரியான பராமரிப்பு கிடையாது. வவ்வாலுங்க மட்டும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தது. இதுவும் ஒரு ஜஸ்ட் கிளிக் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம். கருவறைக்கு முன்னாடி ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி சிலைகள்லாம் இருக்குது. அவ்வளோதாங்க இந்த கோயில் பற்றின இன்ஃபர்மேஷன். மன்னார்குடி சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயில் விசிட் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கங்கை கொண்ட சோழபுரம் தாங்க. இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் டெம்பிள். இது கட்டினது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ராஜராஜ சோழனோட மகனாகிய ராஜேந்திர சோழன் கட்டின கோயில் இது. இந்த சிங்கம் வாயை பார்த்தீங்கன்னா இது பாதாள சுரங்கம், அந்த காலத்தில் கட்டப்பட்டது. இதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸ். கோயிலோட ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸே நல்லா பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு. 2 பக்கமும் நல்லா பெருசு பெருசாக சுவர் எழுப்பியிருக்காங்க. இது வந்து சேம் டு சேம் பார்க்குறதுக்கு தஞ்சாவூர் கோயில் மாதிரியே தாங்க இருக்கும். என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, தஞ்சாவூர் கோயிலில் ஃப்ரண்ட்டில் ஒரு கோபுரம் இருக்கும், ஆனால் இங்கே வந்து மெயின் கோபுரம் மட்டும்தான். சைடில் பார்த்தீங்கன்னா சுவர்லாம் நல்லா பெருசாக எழுப்பியிருப்பாங்க 2 சைடும். இப்போது கோயிலோட ஃப்ரண்ட் வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். சைட்லலாம் சுவர்கள் இருக்கும், ஃப்ரண்ட்டில் கோபுரம் தெரியும். நாங்கள் மன்னார்குடி போயிட்டு ஊருக்கு போகிற டைமில் சரி இந்த கோயிலும் விசிட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இங்கே வந்தோம். இப்போது கோயில் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நந்தி இருக்குது. அதுக்கு பின்னாடி கீழே இறங்குனீங்கன்னா பெரிய நந்தி இருக்குது. அந்த நந்திக்கு பின்னாடி கொடிமரம் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு பாதாள சுரங்கம் பார்த்தோம் இல்லையா, அதோ இதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கிணறு இருக்குது. அதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் பெரிய நந்தி இருக்குது. இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் தாங்க, எப்பயுமே கசகசன்னு கூட்டமாக தான் இருக்கும். இதுவும் ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட். அப்புறம் தஞ்சாவூர் கோயிலும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான். இப்போது கருவறைக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா 2 சிலைகள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிலை, இந்த சிலைக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் இருக்குது. அப்புறம் இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா சேம் டு சேம் அதே மாதிரி இன்னொரு சிலை இருக்குது. இதோ இருக்குது பாருங்கள், கை மட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. இப்போது இந்த வழியாக தான் நம்ம மெயின் கடவுளை பார்க்க போனோம். இதுதாங்க கோயிலோட காம்பவுண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தூண்கள் இருந்திருக்கு. ஆனால் பிரிட்டிஷ் காலத்தில் அணைக்கரை பாலம் கட்டுறதுக்காக இந்த தூண்கள்லாம் எடுத்துட்டதாக சொல்கிறாங்க. இப்போது கோயிலோட ஆர்கிடெக்ட் ஒர்க்லாம் பார்க்கலாம். பாருங்கள், சின்ன சின்ன சிலைகள்லாம் செதுக்கியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ கோயிலோட கோபுரம் இதுதான். இப்போது நான் எதுக்காக இந்த கோயில் உங்களுக்கு காட்டுறேன்னா, இதுவும் வந்து தஞ்சாவூர் கோயிலோட ஆர்கிடெக்டில் தான் செஞ்சுருக்காங்க. அதனால தாங்க மகாதேவப்பட்டினம் கோயிலும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே என்னென்னா அந்த பில்லர் மட்டும் இல்லை, அவ்வளோதான். இப்போது இந்த மண்டபம் பார்த்தோம் இல்லையா, இதுவும் வந்து அந்த கோயிலையும் நம்ம பார்த்தோம். இப்போ இதுக்கு இன்னொரு சைட்லேயும் இதே மாதிரி ஒரு மண்டபம் இருக்குது. கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே நல்ல பெரிய பெரிய சிற்பம், சின்ன சின்ன ஆர்கிடெக்ட் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம வெளியிலேருந்து வர டோர்வே இதுக்கு சைட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் இல்லையா ஒரு ஸ்டாச்சு, அதே மாதிரியே 2 பெரிய சிற்பம் செதுக்கியிருக்காங்க. அப்போ அதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா பிள்ளையார், அதுக்கு சைடில் ஒரு பென்சிலு ஒன்று இருக்குது. இப்போ கோயில் நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. நாங்கள் இப்போ சாமி கும்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்த மக்கள்ஸ் எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.